ஹாய், என்னோடய பேர் டாக்டர் கார்த்திகேயன். நான் உங்கள் அபிமான ஆதிபராசக்தி பல்லு மருத்துவக் கல்லூரி அண்ட் மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்றி வருகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம உங்களோட ஒரு சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நிறைய பேர்த்துக்கு இந்த விரல்லாம் சப்போஸ் துண்டிச்சு போயிடுச்சு அப்படின்னா அது திருப்பி அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ண முடியும், நம்ம அந்த இடத்துல வச்சு ஜாயின் பண்ண வைக்க முடியும். ஸோ அது நிறைய பேர்த்துக்கு உங்களுக்கு தெரியும். பட்டு நிறைய மக்கள்கிட்ட ஒரு சின்ன அவேர்னஸ் என்ன இருக்கிறது இல்லை அப்படின்னா, ஈவன் பல்லு கூட வெளியில் வந்துருச்சு, விழுந்துருச்சு, கீழே ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, ஸோ பல்லு தனியாக கீழே வெளியில் வந்துருச்சு அப்படின்னா அந்த பல்லை நம்ம எடுத்து திருப்பி உள்ளே வச்சு நம்ம பல்லை திருப்பி கொண்டு வர முடியும். ஸோ அந்த அவேர்னஸ் மக்கள்கிட்ட ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு சின்ன அவேர்னஸ் தான் இந்த வீடியோ. ஸோ கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஸோ உங்களுக்கோ உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸாக இருக்காது இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு அப்படின்னா ஸோ உங்களால் கண்டிப்பாக அதை ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ பொதுவாக பல் கீழே விழுவதுக்கு காரணம் என்ன? ஓகே, அண்ட் நிலைப்பற்கள் கீழே விழுவதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பொதுவாக குழந்தைங்க பார்த்திங்க அப்படின்னா நம்ம எழுந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறப்ப அடிக்கடி கீழே விழுவாங்க. ஸோ வழக்கமாக ஒரு 2 to 3 இயர்ஸில், இல்லைன்னா ஒரு 9 to 11 இயர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா பல் கொஞ்சம் முன்னாடி துருத்தின மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா அதாவது அந்த பல் தனியாக கீழே வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட். ஓகே, அது ஒரு பெரிய ரீசன். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா கிரவுண்டில் விளையாடுறப்ப கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரி டைமில் பல் ஃபுல்லாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம அதை பதட்டப்படாமல் அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை பால் பற்களாக நிலைப்பற்களாக நம்ம பார்க்கணும். ஸோ அது பால் பற்களாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம காப்பாற்றணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அதுக்கப்புறம் நிலைப்பற்கள் தானாகவே அந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ நிலைப்பற்களாக இருந்துச்சு அப்படின்னா அதை திருப்பி நம்ம காப்பாற்றி அதை உள்ளே வைக்க முடியும். சப்போஸ் நம்ம வைக்கலைன்னா என்ன பிரச்சனை, நம்மகிட்ட பல் இருக்கான்னு அதை திருப்பி நம்ம ரீப்ளேஸ் பண்ணலைன்னா என்ன பிரச்சனை அப்படின்னா, அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் விகாரமாக இருக்கும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளுக்கு அந்த பல் விழுவுறது பார்த்திங்கன்னா முன்னாடி பல் தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த பல்லை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு பார்க்கணும். ஸோ பல் விழுந்துருச்சு ஒரு இடத்துல அப்படின்னா அந்த பல் ஃபுல்லாக இருக்கா நம்ம செக் பண்ணணும். ஓகே, ஒன்று பால் பற்களாக இருந்துச்சுன்னா அதை விட்டுடலாம், நிலைப்பற்களாக இருந்துச்சுன்னா அந்த பல்லை எடுத்து பார்க்கணும், எங்கேயாவது உடஞ்சிருக்கா, வேறு எங்கேயாவது உடஞ்சிருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். பார்த்தாலே தெரியும், சுற்றி பார்த்திங்கன்னா தெரியும். அந்த வேறு எதுவும் உடையில நல்லா இருக்குது அப்படின்னா அந்த பல்லை முடிஞ்ச அளவுக்கு நம்ம காப்பாற்ற முடியும். என்ன பண்ணலாம் அப்படின்னா, பக்கத்தில் ஏதாவது டேப் இருந்துச்சு அப்படின்னா அந்த டேப்பில் அந்த பல்லோட வேர் பகுதி இருக்குது இல்லையா, இந்த வேர் பகுதியை தொடாமல் க்ரௌன் போர்ஷன்னு சொல்லுவோம், மேலே இருக்கிற இந்த பார்ட். ஸோ அந்த க்ரௌன் பார்ட்டை மட்டும் நம்ம பிடிச்சி லைட்டாக டேப் வாட்டரில் ஜென்டலாக அதை வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணி திருப்பி அந்த சாக்கெட்னு சொல்கிற அந்த சின்ன குழி இருக்கும் இல்லையா, பல் இருக்கு இல்லையா, அந்த குழியில் நம்ம பார்த்திங்கனாலே தெரியும் அந்த இடத்துல, அதை திருப்பி அந்த இடத்துல வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ சீக்கிரமாக உங்களால் டென்டிஸ்ட்டை பார்க்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பார்க்கலாம். எனக்கு இந்த அளவுக்குலாம் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லி சில பேஷண்ட் சொல்லுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு மாதிரி பேனிக்காக இருக்குது, பயமாக இருக்குது, எனக்கு வைக்க தெரியல அப்படின்னு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ அந்த பல்லை என்ன பண்ணலாம், ஒரு சின்ன டப்பாவில் கொஞ்சம் பால் எடுத்துக்கலாம். ஓகே, அந்த பால் என்ன மாதிரி பால் எடுக்கணும், அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, உங்கள் ஃப்ரிட்ஜில் ஏதாவது ஒரு பால் பாக்கெட் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ அந்த பால் பாக்கெட்டில் கொஞ்சம் பால் அந்த டப்பாவில் கொஞ்சம் ஊற்றி அந்த டப்பாக்குள்ளே உங்களோட பல்லை உள்ளே போட்டு டென்டிஸ்ட்டை கூப்பிட்டு வரணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பால் கொஞ்சம் கோல்டாக இருக்கிறது நல்லது, இல்லைனாலும் பரவாயில்ல. பட்டு எதுக்காக இதை நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, நிறைய பேர் எனக்கு ஒரு பேஷண்ட் ஒரு 2 இயர்ஸ் முன்னால் கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பல் கீழே விழுந்துருச்சுன்னு சொன்னாங்க. ஸோ நான் என்ன சொன்னேன், பாலை போட்டு எடுத்துகிட்டு வாங்க சொன்னாங்க. அவர் நேராக என்ன பண்ணார்னா, டீ கடைக்கு போயிட்டு ஒரு கிளாஸில் பால் வாங்கி அந்த பாலுக்குள்ளே பல்லை போட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தார். சூடான பாலாக இருந்துச்சுன்னா அதனோட செல்ஸ் இருக்கு இல்லையா, வேரோட இருக்கிற செல்ஸ்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் ஆகிடும், அழிஞ்சு போயிடும். ஸோ அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு கோல்டு மில்கில் நம்ம எடுத்துகிட்டு வர சொல்கிறது. ரைட். ஸோ இல்லைன்னா என்ன பண்ணலாம், பெரியவங்களாக இருந்தாங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட நாக்குக்கு அடியிலையோ அல்லது உங்களோட கன்னத்துக்கு பின்னாடி இந்த இடத்துல பல்லுக்கும் கன்னத்துக்கும் நடுவுலையோ அந்த பல்லை வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். பெரியவங்களுக்கு மட்டும், சின்னவங்களுக்கு இதை பண்ணக்கூடாது.
என்ன பிரச்சனைனா குழந்தைங்க வந்து அந்த பல்லை முழுங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு பாலில் வச்சு எடுத்துகிட்டு வர்றது நல்லது. எவ்வளோ நேரத்தில் கொண்டு வரணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ வேகமாக டென்டிஸ்ட்டை கூட்டு வர முடியுமோ, பல் மருத்துவர்கிட்ட நம்ம கூட்டு வர முடியுமோ அந்தளவுக்கு கூட்டு வர்றது நல்லது. ஓகே, என்ன சொல்கிறாங்கன்னா நிறையா ஸ்டடீஸ் ரிசர்ச் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு 20 மினிட்ஸ்குள்ளேருந்து 30 மினிட்ஸ்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா அந்த பல்லை திருப்பி நம்ம வைக்கிறப்ப அதுக்கான சான்சஸ் ஆஃப் சக்ஸஸ் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 1 ஹவருக்கு மேலே போக போக அதனோட சான்சஸ் ஆஃப் சக்ஸஸ் ரொம்ப கம்மி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1/2 ஹவருக்குள்ளே வரத்துக்கு ட்ரை பண்ணுங்க. சரி, ரைட். ஸோ ஒன்று டைம் ரொம்ப முக்கியம். இன்னொன்று பல்லோட வேர் பகுதி காயாமல் இருக்கணும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், பாலில் வச்சு நம்ம எடுத்துகிட்டு வரோம். ரைட். ஸோ வந்ததுக்கப்புறம் பல் மருத்துவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க இல்லையா, அந்த பாலில் இருக்கிற பல்லை தனியாக எடுத்து திருப்பி ஒரு தண்ணியில் லைட்டாக ரின்ஸ் பண்ணிவிட்டு அகெயின் ஹி வில் டூ த சேம் திங். என்ன பண்ணுவார்னா பல்லை திருப்பி அந்த சாக்கெட் பல்லை விழுந்த இடத்துல திருப்பி வச்சு ப்ரெஸ் பண்ணி ஒரு சின்ன கம்பி வச்சு கட்டி விடுவார். அந்த கம்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக்லேருந்து 10 டேஸ் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் கழித்து அவரே அதை ரிமூவ் பண்ணி விட்டுருவார். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா நிறைய சான்சஸ் ஆஃப் சக்ஸஸ் இருக்குது. உங்களோட பல் வந்து திருப்பி அதில் ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ சப்போஸ் இதெல்லாம் ஏன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஓகே, சப்போஸ் பல் இல்லைன்னா ஒன்று நான் சொன்னேன் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இன்னொன்று நம்ம இடத்துல அது ஆர்டிஃபிஷியல் டீத் நம்ம அதை கொண்டு போகணும். ஆர்டிஃபிஷியல் டீத் கொண்டு போனாலும் எவ்வளோ நம்ம செலவு பண்ணாலும் நேச்சுரல் டீத்து அளவுக்கு இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த்தோ அல்லது பார்க்குறதுக்கு இருக்கிற அந்த ஈஸ்தட்டிக்ஸ்ன்னு சொல்கிற அந்த அழகோ ஆர்டிஃபிஷியல் டீத்துக்கு இருக்காது. அண்ட் தேவையில்லாத ஒரு செலவு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. இது உங்களுக்கு மட்டுமான ஒரு வீடியோ கிடையாது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் தாராளமாக இப்படி ஒரு கைடன்ஸ் கொடுக்கலாம். ஓகே, எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம்.